வெட்னஸ்டே ட்ரேடிங் பிளானை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கன்சல்டேட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 25,300 ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட். இங்கேருந்து நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் நம்மளுக்கு 26,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு நியூட்ரல் ஆர் கேப் டவுன் நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக 25,472 ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு 600 ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து 25,684 பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் எனக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 25,600. ஸோ இந்த ரேஞ்ச் எனக்கு நிஃப்டி ரீச் ஆகுது அப்படின்னா அப்போ அங்கேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எவ்வளோ தூரத்துக்கு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா நான் 300 வரைக்குமே செல் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? 300 வரைக்கும் செல் என்ட்ரி. அதுக்கப்புறம் 300 இருந்தால் நிஃப்டி நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? அப் ட்ரெண்ட் இருக்கும். அந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 26,000க்கு நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த 50% நம்மளுக்கு வந்து பையிங்ஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் நம்மளுக்கு பூம் ஆக ஆரம்பிக்கும். இதே தான் இன்ட்ராடே நியூட்ரலாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ள சப்போர்ட் எடுக்குதுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,600, அடுத்த டார்கெட் 25,640. இங்கேருந்து ரீட்ரெஸ்ட் ஆச்சுன்னா ரீட்ரெஸ்ட் என்ட்ரி ட்ரை பண்ணுவோம், இல்லைனா இந்த என்ட்ரி மட்டும்தான். ஸோ இதுக்கு கீழே போகுதுன்னா 300 வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வந்து நான் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். இந்த மாதிரி ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோ போச்சுன்னா மறக்காம மைட்ரேஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.